வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 2025ஆம் ஆண்டிற்கான நடப்பு நிகழ்வுகளை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ் சமிட். பிரிக்ஸ்ங்கிறது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகள் கூட்டமைப்பு தான் பிரிக்ஸ். இன்னைக்கு இதுல நிறைய நாடுகள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதனுடைய 2025ஆம் ஆண்டிற்கான சமிட் பிரேசிலோட ரியோ டி ஜெனீரோவில் நடைபெற்றது. இது எத்தனாவது சமிட் என்றால் 17வது சமிட். கடந்த ஆண்டு எங்கு நடைபெற்றது என்றால் 2024 ரஷ்யாவில் நடைபெற்றது. சரி, இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னா, விரிவான நோக்கங்களுக்காக உள்ளடக்கிய நிர்வாகம், நிலையான நிர்வாகம் மற்றும் உலகளாவிய தெற்கு நாடுகளின் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல். சோ இதுதான் இந்த ஆண்டிற்கான தீம். அடுத்த ஆண்டு இந்த மீட்டிங் எங்க நடக்குன்னா இந்தியாவுல நடைபெறவிருக்கிறது. அடுத்து G20, உலகின் வலிமை வாய்ந்த நாடுகளாக கருதப்படும் அந்த 20 நாடுகள் கூட்டமைப்பு தான் G20. சரி, இந்த G20 இந்த ஆண்டிற்கான மாநாடு 20வது மாநாடு 2025 தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்றது. கடந்த ஆண்டு 24 பிரேசிலில் நடைபெற்றது. சரி, இந்த ஆண்டிற்கான கரும்பொருள் தீம் என்ன அப்படின்னா, ஒற்றுமை, சமத்துவம் மற்றும் நிலைத்தன்மை. 2026 அடுத்த ஆண்டு எங்க இந்த சமிட் நடக்க போகுது, இந்த மாநாடு எங்க நடக்க போகுதுன்னா அமெரிக்காவில் நடக்கவிருக்கிறது. அடுத்து G7 அப்படின்னா இந்த உலகத்துல பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த 7 நாடுகளின் கூட்டமைப்பு தான் G7. இந்த G7ல கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்த 7 நாடுகள் இந்த குரூப்ல இருக்கு. சரி, இதுல பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங் நடக்கும் போது இந்த 7 நாடுகளை தவிர்த்து பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மேலும் பல நாடுகள் பார்வையாளர்களாக கலந்து கொள்ளலாம். இப்படிதான் பாத்தீங்கன்னா இந்தியாவும் இந்த வாட்டி கலந்து கொண்டது. கனடா பாத்தீங்கன்னா அழைப்பு புறக்கணிச்சாங்க. கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு அழைப்பு வந்துச்சு, எல்லாத்துக்கும் தெரியும். சரி, 51வது 2025ஆம் ஆண்டிற்கான சமிட் கனடாவில் நடைபெற்றது. கடந்த ஆண்டு இத்தாலியிலையும், அடுத்த ஆண்டு எங்க நடைபெற போகிறது என்றால் பிரான்சில் நடைபெற போகிறது. அடுத்து SCO சமிட், ஷாங்காய் சமிட் சொல்லுவாங்க, ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். இதுதான் பாத்தீங்கன்னா இதோட ஃபுல் ஃபார்ம். இந்த ஆண்டிற்கான மீட்டிங் சீனாவில் நடைபெற்றது. சீனாவில் இந்தியாவின் சார்பாக நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார். இந்த மாநாட்டில் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணாங்க. அந்த மாநாட்டின் முடிவில் பாத்தீங்கன்னா அந்த டிஸ்கஷன் நடந்தத ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த வாட்டி பண்ணல. அந்த பிரஸ் ரிலீஸ் பாத்தீங்கன்னா அவங்க டிஸ்கஸ் பண்ணல. என்ன காரணம் அப்படின்னா, பல்வேறு நாடுகளில், அதாவது இந்த கூட்டமைப்பு நாடுகளில் தீவிரவாத தாக்குதல்கள், பற்பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா அந்த அறிக்கை மாதிரி தயார் பண்ணுவாங்க. அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா இந்தியாவில் நடைபெற்ற பகல்காம் தாக்குதலை பத்தி அவங்க பாத்தீங்கன்னா எதுலையுமே குறிப்பிடல. அதனால நம்மளோட ராஜ்நாத் சிங் பாத்தீங்கன்னா அதை கையெழுத்து போடல. அதனால இந்த அறிக்கை கைவிடப்பட்டது. கடந்த ஆண்டு இந்த SCO சமிட் எங்கு நடைபெற்றது என்றால் கஜகஸ்தான்ல அஸ்தானாவில் நடைபெற்றது. அதுக்கு முந்தைய 2023 நம்ம இந்தியாவில் நியூ டெல்லியில நடைபெற்றது. கேட்கலாம் இந்தியாவில் நடைபெற்றதுனால. அடுத்து குவாட் உச்சி மாநாடு. சரிங்களா, குவாட்லேட்டரல் செக்யூரிட்டி டயலாக் தான் இதோட ஃபுல் மீனிங். சரிங்களா, குவாட்லேட்டரல் செக்யூரிட்டி டயலாக், குவாட் சொல்லுவாங்க ஷார்ட்டா. இந்த குவாட்ன்றது ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் கூட்டமைப்பு தான் பாத்தீங்கன்னா இந்த குவாட். இதனுடைய இந்த ஆண்டு மீட்டிங் எங்க நடந்ததுன்னா இந்தியாவில் நடைபெறவிருக்கிறது. சென்ற ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்றது. அதற்கு முந்தைய ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடைபெற்றது. சரி, இந்த குவாட்ன்றது எதுக்காகனா சீனாவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் நாடுகளின் கூட்டமைப்பு தான் பாத்தீங்கன்னா குவாட். சரிங்களா, அடுத்து ஆபரேஷன் சிந்தூர் மிக முக்கியமானது. இதுல கொஸ்டின் கேட்கலாம். நிறைய எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்கறாங்க, எதிர்பார்க்கலாம் அந்த டாபிக். சரி பார்ப்போம். இந்த ஆபரேஷன் சிந்தூர்ன்றது ஜம்மு காஷ்மீர்ல அனந்தநாக் மாவட்டத்துல பகல்காம் என்ற இடத்துல பைசரன் பள்ளத்தாக்குல தீவிரவாதிகளால் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். என்னைக்கு நடந்துச்சுன்னா ஏப்ரல் 22, 2025 அன்று. இந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட 26 இந்தியர்கள் உயிரிழந்தாங்க. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வண்ணம் மே 7, 2025 அன்று இந்தியா ஒரு ஆபரேஷன் ஃபார்ம் பண்றாங்க. அந்த ஆபரேஷனுக்கு சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்திய பெண்களின் குங்குமத்தை தீவிரவாதிகள் பறிச்சாங்க. அதுல பாத்தீங்கன்னா இண்டிகேட் பண்ண விதமாக தான்
இந்த ஆபரேஷன் சிந்துங்கிறதுல அந்த ஒவ்வொரு குங்குமத்தை வச்சிருப்பாங்க. ஆபரேஷன் சிந்துரின் போது பாகிஸ்தானின் அநேக ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் இந்திய பாதுகாப்பு படையால் தடுத்து நிறுத்தப்பட்டது. இதில் இந்தியாவின் ஆகாஷ்தீர், ரஷ்யாவின் S-400 இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் நம் இந்திய பாதுகாப்பு படைக்கு ஒரு பக்க பலமா இருந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த S-400 ரஷ்யா நாட்டுடையது. அதுக்கடுத்து இதுல வேற என்னெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னா ஸ்கால்ப் அப்படிங்கிற குரூஸ் ஏவுகணை, அப்புறம் ஹேமர் வகை குண்டுகள் துல்லிய தாக்குதலுக்காக இது பயன்படுத்தப்பட்டது. அப்புறம் பிரம்மோஸ், இந்திய ரஷ்யா கூட்டுதலுக்கான பிரம்மோஸ் ஏவுகணை இதுல பயன்படுத்தப்பட்டது. மொத்தம் எத்தனை இடத்துல பாகிஸ்தான்ல தாக்குனாங்கன்னா 9 இடத்துல தாக்குனாங்க. சோ இதை பற்றிய தகவல்களை பிரஸ் ரிலீஸ்ல பாத்தீங்கன்னா யார் கொடுத்தா பத்திரிகையாளர் சந்திக்கும் போது விங் கமாண்டர் வியோமிகா சிங் மற்றும் கர்னல் சோஃபியா குரோஷி இவங்க தான் பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க. ஏன்னா இங்க பெண்கள் நாங்க எந்த இடத்துல வச்சிருக்கோம் அப்போ இந்தியா உலகத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் காட்ட விரும்பிச்சது. அதனாலதான் பாத்தீங்கன்னா பெண்களை கொண்டே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அடுத்து இஸ்ரேலின் தயாரிப்பான ஹெரான் MK2ங்கிற ட்ரோனும் இதுல பயன்படுத்தினாங்க. பாகிஸ்தானின் தீவிரவாத தாக்குதலுக்கு மத்திய அரசாங்கம் அந்த உயர்மட்ட பாதுகாப்பு குழு கூடியது. இதுல பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டது. சோ இதுதான் இதோட முக்கியமான டேட்டாஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இந்தியாவின் சுகன்யான் திட்டம். அதாவது விண்வெளியில இந்திய வீரர்களை கொண்டு போயிட்டு ஆராய்ச்சி பண்றதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். இதுக்கு பாத்தீங்கன்னா 4 வீரர்களை செலக்ட் பண்ணாங்க. அதுல கொஞ்சம் சுபான்சு சுக்லாங்கிற ஒரு பரிசோதனை விமானப்படை விமானி. சரிங்களா? இவர் பாத்தீங்கன்னா அமெரிக்காவின் ஆக்சிம் 4 திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு பன்னாட்டு விண்வெளி நிலையத்துக்கு பாத்தீங்கன்னா அனுப்பி வச்சிருக்காங்க. இது இந்தியாவோட ஒரு மைல்கல்லா பார்க்கப்படுது. இந்தியாவின் சாதனையில இது ஒரு மைல்கல்லா பார்க்கப்படுது. அடுத்து இந்த ஆண்டு இப்போ பிரசண்டா பாத்தீங்கன்னா யார் என்னென்ன பொசிஷன்ல இருக்காங்க. சரிங்களா? நம்ம இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் யாருன்னா திரௌபதி முர்மு, ஒடிசாவை சேர்ந்தவங்க. துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர், ராஜஸ்தானை சேர்ந்தவங்க. தற்போதைய மத்திய தகவல் ஆணையரா ஹிராலால் சமாரியா. சரிங்களா? இவங்க தான் பாத்தீங்கன்னா பதவி வகிக்காங்க. தமிழக தகவல் ஆணையர் செல்வராஜ். அப்புறம் இந்தியாவின் தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. சரிங்களா? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் 52வது நீதிபதி. அப்புறம் சந்திரசூட்ங்கிறவர் 50வது நீதிபதி. சரிங்களா? 50வது கேட்கலாம் சந்திரசூட். சரிங்களா? உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நம்ம தமிழகத்தின் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக KR ஸ்ரீராம் இருக்காப்ல. அடுத்து தமிழக ஆளுநர் RN ரவி, உங்க எல்லாத்துக்குமே தெரியும். UPSC தலைவரா அஜய்குமாரும், CAG தலைவரா ஆடிட்டர் சொல்லுவாங்க. சரிங்களா? தலைமை தணிக்கை அதிகாரி சஞ்சய் மூர்த்தி. நம்ம டாக்டர் BR அம்பேத்கர் கூட இந்திய அரசியலமைப்பில் மிக முக்கிய அலுவலகம் சொல்லக்கூடிய அந்த CAG தலைவராக சஞ்சய் மூர்த்தி இருக்காரு. தற்போதைய நிதி ஆணையத்தின் தலைவராக அரவிந்த் பனகாரியா செயல்படுகிறார். நிதி ஆயோக்கின் துணைத் தலைவராக சுமன் பெர்ரி இருக்காப்ல. சரிங்களா? இது நிதி ஆயோக், இது நிதி ஆணையம். RBI தலைவராக சஞ்சய் மல்ஹோத்ரா செயல்படுகிறார். மத்திய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் உள்ளார். தமிழகத்தின் தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலா சாமி. லோக்பாலின் தலைவராக அஜய் மாணிக்கராவ் கான்வில்கர். லோக் ஆயுக்தா தலைவர் பி ராஜமாணிக்கம். தேசிய மனித உரிமை ஆணையத்துடைய தலைவர் யாருன்னா ராஜசுப்ரமணியம். மாநில மனித உரிமை ஆணைய தலைவர் S மாணிக்குமார். நன்றி. இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பயனுள்ள